Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா சாக்லேட் பிரெட் புட்டிங் எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஜிவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானும் டாப் பண்ணிக்கோங்க. so that நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் பிரெட் புட்டிங் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படினு பார்க்கலாம். First bread 4 slices எடுத்துர்க்கேன். Next choco milk 700 ml எடுத்துர்க்கேன். Cocoa powder 1/2 cup. Gelatin 2 tablespoon எடுத்துர்க்கேன். அத தண்ணில dilute பண்ணி வச்சிருக்கேன். Next sugar 1/2 cup எடுத்துர்க்கேன். ஃபைனலா nuts எடுத்துர்க்கேன். cashew பாதாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரெட்டோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சாக்கோ மில்க்கும் பிரெட்டும் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்கோ மில்க்கும் பிரெட்டும் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 500 ml சாக்கோ மில்க் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது 2 minutes குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1/2 cup கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லம்ப்ஸ் எல்லாமே கரையணும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 cup சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 2 minutes குக் ஆகட்டும். ஏன்னா சுகர்லாம் நல்லா கரையணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சாக்கோ மில்க் பிரெட் அந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா திக்காக வரணும், அது வரைக்கும் குக் ஆகணும். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. நான் அது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டீமோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேக் மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி கேக் மாதிரி வருதுன்னு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Elakkiya. Thank you.